Bible Story Time for little ones in Christ. ஹாய் குட்டீஸ், மீண்டும் உங்களை பைபிள் ஸ்டோரி டைமுக்கு அழைக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். போன வாரம் நம்ம ஏசா யாக்கோபு கதையை பார்த்ததில்ல. இந்த வாரம் நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா ஈசாக்கை பற்றி பார்க்க போகிறோம். ஆபிரகாம் காலத்தில் ஏற்பட்ட பஞ்சத்தை காட்டிலும் ஒரு பெரிய பஞ்சம் கானான் தேசத்தில் வந்தது. அப்போ ரெபேக்காள் சொல்கிறாங்க, ஏங்க ரொம்ப பஞ்சம் வந்துட்டு கொஞ்சம் தானியம் தான் இருக்குது, நம்ம என்ன சாப்பிட போகிறோம்னு தெரியல, பயிர்கள் எல்லாம் கருகி போயுது, ஆடு மாடுகள் எல்லாம் தண்ணி இல்லாமல் செத்து போகுது அப்படின்னு சொல்லும்போது ஈசாக்கு தேவனை நோக்கி பார்த்தாங்க. அப்போ கானான் தேசத்துலேருந்து நேரே புறப்பட்டு அவன் கேராருக்கு போனான். கேராரூர் என்ற இடத்துல போனோன்னே ஏசப்பா அவனுக்கு தரிசனமாகி, ஈசாக்கே, நான் உன்னை வானத்து நட்சத்திரங்களை போல ஆசீர்வதிப்பேன், உன் ஜாதி பெரிய ஜாதி ஆவாங்க, நீ ஒன்றும் கவலைப்படாது அப்படின்னு சொன்னோன்னே வானத்துலேருந்து அப்படியே மழை பெய்யுது பாருங்க, சரியான மழை. உடனே தானே பூமி குளிர்ந்ததில்ல, அந்த புல் பூண்டுகள் எல்லாம் முளைக்க ஆரம்பிச்சு உடனே ஈசாக்கு கொஞ்சம் தானியத்தை எடுத்துகிட்டு போய் அந்த நிலத்தில் விதைத்தான். அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா அவனுக்கு 100 மடங்கு ஆசீர்வாதம். தம்பி தங்கச்சி, கேட்குறதுக்கு ஆச்சரியமாக இருக்குல்ல, 100 மடங்கு ஆசீர்வாதம். அதனால அவங்க ஆடு மாடுகள் அவங்க எல்லாம் சாப்பிட்டு ஜனங்கள் ரொம்ப பெருகிட்டாங்க. உடனே இதை பார்த்து பெலிஸ்தர்களுக்கு ரொம்ப பொறாம வந்துச்சு. என்னடா இவங்க நம்ம ஊர்ல வந்துட்டு இவங்க இவ்வளவு பழகி பெருகிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு பொறாமையினால அந்த பெலிஸ்தர் ராஜா அமீமெலேக்கு ஈசாக்கிட்ட சொல்றான், நீங்க இந்த இடத்த விட்டு போயிருங்க அப்படின்னு. ஆனா ஈசாக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வார்த்தை கூட பேசல, அமைதி அங்கேருந்து கேராரூர் பள்ளத்தாக்கில் போயினாங்க. அங்கே ஆபிரகாம் காலத்தில் துறவுகள் இருந்தது. அந்த துறவுகள்லேருந்து இவங்க தண்ணி எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த துறவை எல்லாம் மண்ணை போட்டு மூடிட்டாங்க. உடனே இவங்க அதை போய் மறுபடியும் தோண்டினாங்க. உடனே கேராரூர் மேய்ப்பர்களுக்கும் அந்த ஈசாக்கின் மேய்ப்பர்களுக்கும் வாக்குவாதம், நீங்கள் இதை தோண்டக்கூடாது அப்படின்னு சொல்லி. அந்த இடத்துலையும் ஈசாக்கு அமைதியாக போனார். அதுக்கு என்ன பேர் போட்டார் தெரியுமா? ஏசைக்கு அப்படின்னு பேர் போட்டார். சரி, திருப்பி இன்னொரு இடத்துல போய் மறுபடியும் ஒரு துறவை தோண்டாங்க. அங்கேயும் வாக்குவாதம் பண்ணாங்க. அதுக்கு சித்னா அப்படின்னு பேர் போட்டாங்க. சரி, வேறொரு துறவை தோண்டாங்க. அதுக்கு ரெகோபோத் அப்படின்னு பேர் போட்டாங்க. அந்த இடத்துல அவங்க எந்த வாக்குவாதமும் பண்ணலை. அந்த இடத்துலேருந்து ஈசாக்கு அமைதியாக ஆண்டவர் செய்த எல்லா நன்மைகள் என்று அவர் பெயர் சபாவுக்கு போயிட்டாங்க. தம்பி தங்கச்சி பாருங்க, ஈசாக்கு எவ்வளவு ஒரு பீஸ் மேக்கர், அதாவது ஒரு சமாதானம் பண்ணுகிற ஆளாக இருந்தாங்க. அவங்க வாக்குவாதம் பண்ணி எவ்வளவோ சண்டை போட்டிருக்கலாம், ஆனால் அவங்க அமைதியாக இருந்ததுனால ஆண்டவர் அவங்கள எவ்வளோ பிளஸ் பண்ணாங்க பார்த்தீங்களா? பாருங்க, எத்தனை துறவு இவங்க தோண்ட துறவெல்லாம் மூடி போட்டாங்க. அவர் எந்த வாக்குவாதம் பண்ணாமல் போனதுனால ஈசாக்கு ஆண்டவர் அவ்வளவு பிளஸ் பண்ணாரு. இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, நமக்கு எந்த கஷ்டங்கள் வந்தாலும் அல்லது யார் நம்மக்கிட்ட சண்டை போட்டாலும் நம்ம சமாதானமாக இருக்கும்போது கர்த்தர் நம்ம ஆசீர்வதிப்பார். சரி, இன்றைக்குள்ள வேத வசனத்தை நம்ம படிக்கலாமா? வேதம் சொல்லுகிறது, சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். மத்தேயு 5:9. மீண்டும் ஒரு முறை சொல்லலாமா? சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். மத்தேயு 5:9. ஜெபம் பண்ணலாமா? கண்ணு மூடுங்க, கை கூப்புங்க. அன்புள்ள இயேசப்பா, எங்களுக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் ஈசாக்கை போல ஒரு சமாதானம் பண்ணுகிறவர்களாய் நல்ல பிள்ளைகளாய் நடக்க, சண்டை போடாமல் வாக்குவாதம் இல்லாமல் நடக்க உதவி செய்ய வேண்டும் என்று எங்கள் அருமை இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். மீண்டும் அடுத்த வாரம் வேறு கதைகளுடன் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பாய்.